ஒரு நாட்டின் மன்னனுக்கு ஒரு நாள் ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. அறிவாளிகள் கூட சில நேரங்களில் ஏமாந்து போகிறார்களே, அதுக்கு காரணம் என்ன? அவர் நாட்டெங்கும் அறிவித்தார். இந்த சந்தேகத்துக்கு சரியான பதில் சொல்லும் ஒருவருக்கு நாட்டின் பாதியை பரிசாகத் தருவேன். ஆனா நாட்கள் கடந்து போன, யாரும் பதில் சொல்ல முடியல. ஒரு நாள் ஒரு இளைஞன் அரண்மனைக்குள் வந்து, அரசே, எனக்கு உங்களுடன் தனியாக பேசணும் என்றான். மன்னர் சம்மதிச்சாரு. அப்ப வாலிபன் சொன்னான், அரசே, நான் உங்கள் அண்டை நாட்டின் மன்னரின் அந்தரங்கச் செயலாளன். அவரை நீங்கள் பலமுறை வெல்ல முயற்சித்தீர்கள். ஆனா முடியல. நாளைக்கு அவர் மாறுவேடம் போட்டு உங்கள் நாட்டிலுள்ள காட்டுக்குள் உள்ள ஆலயத்துக்கு பூஜை செய்ய வருகிறார். நீங்களும் மாறுவேடம் போட்டு சில காவலர்களோட செஞ்சிட்டா அவரை கைது பண்ணலாம். அவன் சொல்லும்போது ரொம்ப உண்மையாக தோணிச்சு. மன்னரும் நம்பிட்டாரு. மறுநாள் மன்னர் அந்த வாலிபனோட சேர்ந்து காட்டுக்குள் போனார். மத்தியில் நின்றபோது திடீர்னு 4-5 பேர் ஆயுதங்களோட மன்னரை சுற்றி நிற்க, மன்னர் அதிர்ச்சியடைந்து, இது என்ன துரோகம்னு கேட்டார். அப்ப வாலிபன் சிரிச்சான். அரசே, நான் தான் உங்கள் குடிமகன். அறிவாளிகள் கூட ஏமாந்து போவதன் காரணம் ஆசையும் அவசரமும் தான். அப்போதான் மன்னனுக்கு நினைவுக்கு வந்தது. அவரே அறிவித்த அந்த போட்டி. வாலிபன்தான் உண்மையான அறிவாளி என்று உணர்ந்து மன்னர் தன் வாக்குப்படி நாட்டின் பாதியை பரிசளிச்சாராம். மனிதனின் பெரிய எதிரி அவனோட அவசரமும் ஆசையும் தான். இந்த கதை பிடித்திருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.